அதான் ஜெர்ஷா. ஸோ நான் இன்றைக்கி எனக்கு தமிழில் ஒரு லெசன் எடுத்தாங்க. அதாவது பேர்ட்ஸை பற்றி. பேர்ட்ஸில் நிறைய பேர்ட்ஸ் அழிதான். அதில் ஒரு பேர்ட் தான் ஸ்பேரோ. அதனால் நம்ம பேர்ட்ஸ்லாம் சேவ் பண்ணணும். அதுக்கு எப்படின்னா ஒரு மரம் வளர்க்கலாம், இல்லை ஏதாவது புஷஸ்லாம் செய்யலாம், இல்லை ஏதாவது பிளான்ஸ் வாங்கலாம், அந்த மாதிரி வாங்கலாம். ஆனால் அதை விட ஒரு பெரிய இது நீங்கள் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க குப்பையை வச்சு ஏதாவது செய்யலாம். லைக் இப்போ அமேசானில் நீங்கள் எல்லாமே வாங்குறீங்கன்னா அந்த பாக்ஸஸ்னால் வேஸ்ட்டாக தானே ஆகும். அது தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு குட்டி வீடு செய்யலாம். ரொம்ப ஈஸி. நீங்கள் இப்படிலாம் செய்ய தேவையில்லை. ஒரு 2 இது வச்சு அதில் கொஞ்சம் சாதம் இது தண்ணி வச்சுட்டு ஒரு பேப்பரு பின்னாடி அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி அழகாக ஒரு குட்டி வீடு மட்டும் செஞ்சால் போதும். அதுக்கு இந்த மாதிரி மேலே சுமந்துருக்கு குச்சி வேலையெல்லாம் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அது மாதிரிலாம் அழகாக மேலெலாம் ஓட்டை போட்டிருக்கேன். அவ்வளோ நல்லா இருக்கான்னு தெரில, என்னாலும் கொஞ்சம் ஓட்டை போட்டிருக்கேன். ஏன்னா ஓட்டை போட்டு அதுக்கு லைட்டும் ஏரும் போகணும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம நிறைய பேர்ட்ஸ்லாம் அழிக்கிறோம். எப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஃபாரஸ்ட்டெல்லாம் அழிச்சு மரத்தெல்லாம் அழித்து அதில் இருக்க பேர்ட்ஸ் எல்லாம் அழிச்சிடுறோம். அதை நடக்காமல் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம வீடு கட்டிட்டு ஆனால் எதுவுமே பேர்ட்ஸு பிளான்ஸ் எதுவுமே இல்லாமல் தான் இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குட்டி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு இந்த மாதிரி ஒரு 2 குட்டி பிளேட்டு அதை வச்சு கொஞ்சமாக சாதம், அப்படி கொஞ்சமாக ஏதாவது பருப்பு ஏதாவது போட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் கொஞ்சம் தண்ணி, அப்புறமா நான் இதில் பச்சை பயிரும் கொஞ்சம் சாதமும் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்மளால் பேர்ட்ஸை சேர்த்து சாகடிக்காமல் இருக்க முடியும். மனுஷங்க தான் பேர்ட்ஸ் சாகடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அந்த மாதிரி தான் மரத்தெல்லாம் அழிச்சு அந்த மாதிரி சாகடிக்கிறீங்க. இனிமேலேருந்து சாகடிக்காமல் அதை சேவ் பண்ணணுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை, லைக் பண்ண தேவையில்லை. ஒரு வீடு மட்டும் கட்டினாலே நேச்சருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை, லைக் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு குட்டி வீடு பேர்டுக்காக செஞ்சு அதுக்கு டெய்லியும் சாப்பாடு போட்டாலே அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஒரு பேர்டும் ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு தேங்க்யூ. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.